ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் சொல்லலாம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உன் கரங்கள் நான் கண்டேன். தேவைகள் போது சிக்கி தவிக்கிறாரு உதவும் உன் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உன் கரங்கள் நான் கண்டேன். தேவைகள் போது சிக்கி தவிக்கிறாரு உதவும் உன் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஹல்லேலூயா. நல்ல எபினேசராய் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். சார்ந்த பாடம் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரம் நான் கண்டேன். நீங்க சர்ச் முடிச்சுட்டு சர்ச்ல இருந்து ஒரு பிரதர் அவங்க இந்திய தேசம் போயிட்டு விடுமுறை முடிச்சுட்டு வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்து பேசும்போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இந்த பாடல் வரிகள் நீங்க சர்ச்லயும் இதே பாட்டு தான் நாங்க பாடுவோம். அவங்க சொன்னாங்க, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை மீட்கும் உன் கரம் கண்டேன் பாடணும் பாஸ்டர். என் லைஃப்ல நாங்க அதை உண்மையிலேயே நாங்க பார்த்தோம் அப்படின்னாங்க. அவங்க இந்திய தேசத்துக்கு குவைத்துல இருந்து போகும்போது அவங்க சென்னை ஏர்போர்ட்ல ஃபிளைட் லேண்ட் ஆகக்கூடிய நேரத்தில் லேண்ட் ஆக முடியாம லேண்ட் ஆக போன ஃபிளைட் திரும்பவும் டேக் ஆஃப் ஆயிடுச்சுதான்.
ஆனா எல்லா பிளைட்ஸும் அங்கிருந்து பெங்களூருக்கு திருப்பி விட்டுருக்குறாங்க. ஆனா இந்த பிளைட் மட்டும் போயிட்டு திருப்பி கரெக்ட் சரியான நேரத்தில் திரும்பி என்ன செய்யுச்சா லேண்ட் ஆச்சு பாஸ்டர். இந்த மரண தருவாய் தான் அது. உண்மையிலே அங்க என்ன நடக்குன்னு தெரியாம குழம்பி போயிருந்தோம். ஆனாலும் கர்த்தர் எங்களை காத்தார். சுகபலமாய் போயிட்டு விடுமுறையை முடிச்சுட்டு வர கர்த்தர் கிருபை செய்தார் அப்படின்னா ஹல்லேலூயா. அதே மாதிரி அனுபவங்கள் வந்திருக்கிற உங்களுக்கு கூட இருக்கலாம். நிறைய மரண பள்ளத்தாக்கை தாண்டி நீங்க வந்திருக்கலாம். அந்த மீட்கும் கரம் உங்களை இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்கலாமா? எழுந்து நம்ம சொல்ல போகிறோம். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாழி நின்ற வேளை வழிந்திடாது என்னை காக்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். மாறி நின்ற வேளை மடிந்திடாது என்னை காக்கும் கரங்கள் நான் கண்டேன். எங்கள் மாறின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஜீவ வாக்கு
எனக்கு நீங்க துணை நின்றீங்கப்பா. என் கஷ்டங்களில் என்ன துணையாவரே, கண்ணீரெல்லாம் துடைத்தார். ஒரு முறை கூட சொல்லலாம். என் கஷ்டங்களில் எந்த துணையா